ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 8th சோசியல்லேருந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்ப்போம். புவியின் வந்து வளிமண்டலம் வந்து வாயுக்களாலான பல அடுக்குகள் வந்து கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்த வாயுக்கள் தான் வந்து புவியை வந்து சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த புவியோட ஈர்ப்பு விசையால் வந்து அந்த வாயுக்கள்லாம் வந்து புவியிலே தக்க வைத்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் வந்து 21%, ஆர்கான் வந்து 0.97%, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03%, மற்ற வாயுக்கள்லாம் வந்து 0.04% மற்றும் நீராவியும் வந்து உள்ளது அப்படின்னு வந்து கேட்கலாம். இதில் நமக்கான கேள்வி எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, புவியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை வந்து ஏறு வரிசையில் எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லையா புவியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களில் வந்து அதிக பர்சன்டேஜ் வந்து இருப்பது என்னன்னு கேட்கலாம். நமக்கு வந்து நைட்ரஜன் தான் அதிகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள்லாம் வந்து இருக்குது. இதே வந்து சூரியனில் உள்ள வாயுக்கள் வந்து அதிகம் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் வந்து ஹீலியம் வாயுக்கள் வந்து இருக்குது. இதை கேட்டிருக்காங்க, நோட்